வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன்ஸ் திருச்சிராப்பள்ளி. இப்போ நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது அனைத்து ரயில்வே போட்டி தேர்வுக்கும் பயனுள்ள NCERT வால்யூம் 1 தமிழ் புத்தகம் வெளியாகி ரன்னிங்கில் போய்கொண்டுள்ளது. மேலும் இதன் தொடர்ச்சியாக வால்யூம் 2 புத்தகம் மிக விரைவில் வெளியாக உள்ளது. இந்த வால்யூம் 1 புத்தகமானது அனைத்து பாடப்பிரிவுகளையும் உள்ளடக்கியுள்ளது. வேர்ல்டு ஜிகே, இந்தியன் ஜிகே, ஜெனரல் சயின்ஸ், மேக்ஸ், ரீசனிங் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் போன்ற அனைத்து பாடப்பிரிவுகளையும் உள்ளடக்கியுள்ளது. மேலும் இந்த வால்யூம் 1 புத்தகமானது 700 பக்கங்களையும் 10,000 வினாவிடைகளையும் கொண்டுள்ளது. இந்த வால்யூம் 1 புத்தகம் தேவைப்படுபவர்கள் மேலே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு கான்டாக்ட் செய்யவும் அல்லது திருச்சிக்கு நேரில் வந்து புத்தகம் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வெளி மாவட்டங்களில் உள்ள நண்பர்கள் புக்கை ஆர்டர் செய்வதன் மூலம் இந்தியா போஸ்ட் அல்லது ப்ரொஃபஷனல் கொரியர் மூலம் புத்தகம் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நம்முடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சயின்ஸ்ல இருந்து வாழ்க்கை அறிவியலின் முக்கிய கேள்விகள். ஸோ இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் லைஃப் சயின்சஸ். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் தினமும் உங்க போனுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, பின் வருவனவற்றில் முதல் மரபணு பொருளாக அடையாளம் காணப்பட்டது எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி RNA. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, பின் வருவனவற்றில் சுய பிரதிபலிப்பின் போக்கை கொண்டுள்ள மரபணு பொருள் எது? ஸோ இதை வந்து ஆங்கிலத்தில் ஜெனடிக் மெட்டீரியல்னு சொல்லலாம். இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ RNA. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, தாயின் கருப்பை, அதாவது ஆங்கிலத்தில் மதர் ஸ்வாம்னு சொல்லலாம். ஸோ தாயின் கருப்பை என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி யூட்டிரஸ். ஸோ இதை வந்து கருப்பைன்னு நம்ம தமிழில் சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 4, தாயின் கருப்பை வடிவம் என்பது டேஷை போன்றது. இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தலைகீழான பேரிக்காய். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, பின்வருவனவற்றில் பேக்கஸ் ஈஸ்ட் எனப்படுவது எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சாக்கரோமைசிஸ் செரிவிசி. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அனைத்து ரயில்வே போட்டித் தேர்வுக்கும் பயனுள்ள NCERT வால்யூம் 1 தமிழ் புத்தகம் வெளியாகி ரன்னிங்கில் போய்கொண்டுள்ளது. இந்த புத்தகம் தேவைப்படுபவர்கள் மேலே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு கான்டாக்ட் செய்ய